அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கேன். மேடமு வேலைக்காரி பையன் 10 மணிக்கு ஃபோன் வருது, பக்கத்து வண்டி எடுத்துகிட்டு வா. அதுவும் யார் வண்டி எடுத்துகிட்டு வரோன்னா, நம்ம அன்றைக்கி வந்தோம் பார்த்தீங்களா பீச் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட். பசி மயக்கமா இல்லை தூக்கமானு சுத்தமாக தெரில. ஏன்னா லாஸ்ட் டைம் உள்ளே போகல எடுக்கல, ஏன்னா நிறைய லேடிஸ் நின்றுருந்தாங்க முன்னாடி. வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ காலையில் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. அந்த தேர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தேர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அஸ்லாம் பின்னாடியே வர சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நடந்து போயிட்டுருக்காங்க மேடமு வேலைக்காரி பையன். ஸோ அந்த தேர் ஃபால்கனை கையில் பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒன்று சின்னது ஒன்று பெருசு. ஸோ எதுக்குன்னு தெரில, கூட அவங்க டீச்சரும் போயிட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரில, நமக்கும் தெரியாது. ஏன்னா அது எதுக்கு எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்கன்னே தெரில, அது வேறு யோசனையிலே இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்க போகிறாங்க எதுக்குன்னு நேற்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று வீடியோலாம் பேசி முடிச்சிட்டேன். நான் 9 மணிக்கிட்டே பேசி சரி இதுக்கப்புறம் வேலை வராதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். 10 மணிக்கு ஃபோன் வருது, பக்கத்து வண்டி எடுத்துகிட்டு வா. அதுவும் யார் வண்டி எடுத்துகிட்டு வரோன்னா, என்னோடய மாமியார் வண்டி எடுத்துகிட்டு வான்னு. யார்? என்னோடய மேடமும் மாமியார் வண்டி எடுத்துகிட்டு வான்னு. இது என்ன புது கதையாக இருக்குதுன்னு யோசிச்சு சரி எடுத்துகிட்டு போவோம். சரி சீக்கிரம் வந்துடுவாங்க. 10 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, 10 நிமிஷத்தில் போயிட்டேன் நான். ஏன்னா எல்லா சிக்னலும் ஓப்பனில் தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் டக்குன்னு போயிட்டேன் நான். 2 சிக்னல் தான், டக்குன்னு போயிட்டு அவங்க பார்க்குறேன், ஃபோன் பண்ணுறேன், ஆள் வரவே இல்லை. எத்தனை மணி நேரம்? 3/4 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. அந்த பார்க்கிங்கில் கீழே நிற்கிறேன், வாசல்லி நாய் பொழப்பா இல்லாமல் அங்கேயே உட்காந்துருக்கேன். என்ன ஃபோன் பண்ணது பார்த்தாங்களா இல்லையா, இல்லை இவங்க கவனிக்காமல் விட்டாங்களா, எனக்கு அது வேறு யோசனை. சரி ரைட்டு, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நிற்கலான்னு. சரி ஒரு 10:15 போய் இறங்கினேன். 10:15 இறங்கினதுக்கு 10:45 வரையும், ஆமாம் 10:50 வரையுமே வெயிட் பண்ணிருந்தேன். 10:55 தான் திரும்ப 200 மிஸ்டு கால் கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தேன்னா என் முதலாளி அம்மாவுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோட மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பக்கத்து நாங்கள் கீழே வரோன்னு. சரிப்பா இப்பயாச்சும் சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு சரின்னு விட்டேன். வந்ததும் வந்தாங்க, ஏறி பக்கத்து வீட்டுக்கு போகலாம் பக்கத்துனாங்க. 11:30 வந்து இறங்கினேன். நேற்று நைட்டு வீடியோ எடுக்க முடியல, வந்து டயர்டில் கொஞ்ச நாள் படுத்துட்டு நான். இப்போ வீடியோ எடுக்க முடியல, இப்போ போகிறதே அவசரமாக போகிறோம். சரி அதனால் வீடியோ எடுக்கலை. சரி அது எண்டிங் முடிச்சாச்சு. சரி மீதி நாளைக்கு பார்த்துக்கலான்னு. ஸோ இப்போ ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இப்போ இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கன்னு தெரியாது, நம்ம இங்கேயே வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ சார்ஜராக தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இல்லைனா நம்ம போய் நாரிடும் சார்ஜ் இல்லாமல். சரி கைஸ், வேறு எங்கேயாச்சும் போகிறதா வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. கைஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் திரும்பவும் மேடம் ஃபோன் பண்ணாங்க. ஒரு 11 மணி இருக்கும். ஃபோன் பண்ணி பக்கத்து என்ன பண்ணுற, நம்ம கிளம்புவோம், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்புவோம்னாங்க. பட் வழக்கமாக போகிற டைம் பார்த்திங்கன்னா 11:30 11:20 அந்த மாதிரி டைம் தான் கிளம்புவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. ஏன்னு எதுக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது வெளியே போகிறாங்க போல இருக்குன்னு. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம அன்றைக்கி வந்தோம் பார்த்தீங்களா பீச் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட். இது இந்த பக்கம் உள்ள ரெஸ்டாரண்ட், அது அந்த பக்கம் உள்ள ரெஸ்டாரண்ட். இங்கே பக்கத்து பீச்சும் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ அங்கே போக முடியாது, அங்கே போனால் அங்கே உள்ள லேடிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தெரியும், அதனால் வேண்டாம். ஸோ இந்த பார்க்கிங்கு இத்தனை நாளாக உள்ளே வந்து நான் போட்டதில்லை, இது ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து போடுறது. ஏன்னா மேக்ஸிமம் இங்கே பார்க்கிங் ஃபுல்லாகிடும் நாங்கள் வரப்போலாம். ஏன்னா நாங்கள் வர்றது மோஸ்ட்லி நைட்டு தான். நைட் டைம் வந்தால் பார்க்கிங் கிடைக்காது. ஸோ க்ளோஸ் பண்ணுருவாங்க, வெளியே தான் போய் போடணும். இன்றைக்கி இங்கேயே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கன்னு தெரில. இப்போ இங்கேருந்து கிளம்பி ரூமு போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு எத்தனை மணி ஆகும்னு தெரில. இங்கே இந்த நாய் ஒரு நாய் என்ன பண்ணிட்டான், இப்போது அந்த இடத்துல தெரியுது கார் போகுது பார்த்தீங்களா, அந்த ரெஸ்டாரண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வழியாக போயிட்டேன். ரிட்டனு அப்படியே ரிவர்ஸ்ட் வந்துட்டு இப்படி போயிடலான்னு பார்த்தா, டிஃபெண்டர் வருது பார்த்தீங்களா, அந்தமாரி வந்துடலான்னு பார்த்தா, சாரி டிஃபெண்டரில் தான் ரேஞ்ச் ரோவரு. ஸோ அந்த ரேஞ்ச் ரோவர் வர வழியே அப்படியே ரிவர்ஸ் வந்து போகலான்னு பார்த்தா ஒரு நாய் நவரவே மாட்டேன்றான், ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான். எவ்வளோ பெரிய வண்டி இருக்குது, இந்த வண்டியே அவன் ஹார்ன் அடிச்சு நவர சொல்கிறான், எவ்வளோ கடுப்பாகும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நீ நில்றா ராஜான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சுற்றி வந்துட்டேன் திரும்பவும். சரி இப்போ ராங் வே தானே, சரி பரவாயில்ல பக்கம் தானே இருக்குது, அப்படியே சுற்றிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யூட்டனை போட்டு உள்ளே வந்துட்டேன். இப்போ உங்களை இறக்கி விட்டாச்சு. இப்போ இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கன்றது தெரியாது. ஸோ
ஸோ போவோம், இது முடிச்சுட்டு அடுத்ததாக வேலை இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. அப்புறம் மதியத்துக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியல, அது வெறும் அதையும் நாங்கள் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஹே கைஸ், மதியம் மேடமை கொண்டு போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு நேரம் எங்கே போனாங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. அந்த ஹோட்டலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஹோட்டலுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர எவ்வளோ நேரத்துமாச்சு, அங்கே நான் போனது ஒரு 12 மணி இருக்கும். ரிட்டன் வீட்டுக்கு வந்தது ஒரு 2:30 ஆயிடுச்சு. 2:30 வரையும் சாப்பிடாம தூங்காமல் காலைல ஏஞ்சது சீக்கிரம். அதுவும் இல்லாமல் எப்பயுமே வழக்கமாக சீக்கிரம் இருந்துச்சுட்டு மதியம் தூங்குவேன் ஒரு மணி நேரம். அது இன்றைக்கி சுத்தமாக முடியல என்னால். பசி மயக்கமா இல்லை தூக்கமானு சுத்தமாக தெரில. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், வந்த நேரம் 3:30 ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வந்து 3:30 படுத்தவன் தான். 4:30 5 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா ஃபோன் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா என் முதலாளி அம்மா. ஃபகத்து என்ன பண்ணுறேன், 7 மணிக்கு வண்டி வேணும்னு, 7:30 வண்டி வேணும் பென்ட்லி. ஸோ கல்யாணத்துக்கு போகணுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதனால் என்ன பண்ணிட்டேன், வண்டி கழுவிட்டு வெளில நிறுத்திட்டேன். ஸோ மணி 7:25 ஆகுது. ஸோ போவோம், எங்கே போகிறாங்கன்றதை வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஏ காய்ஸ், ஒரு வழியாக மேடம் ஹோட்டலில் இறக்கி விட்டுட்டு இப்போ மீண்டும் கூப்பிட தான் போயிட்டுருக்கோம். இந்த ஹோட்டல் தான் அது. ஏன்னா லாஸ்ட் டைம் உள்ளே போகக்குள்ளே எடுக்கல, ஏன்னா நிறைய லேடிஸ் நின்றுருந்தாங்க முன்னாடி. ஸோ இப்போ அந்தமாரி லேடிஸ் இருந்தாங்கன்னா வீடியோவை கட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வழியாக தான் போவேன் உள்ளே. எப்பவுமே நமக்கு காண்டாக வருது என்னென்னா, தூக்கம் வருது எனக்கு. 10-9 மணிக்கே தூக்கம் வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, இவங்களை வேறு கூட்டிகிட்டு வரணும். ஸோ முன்னமாரி பார்க்கிங் கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்கணுமோன்னு நினச்சேன். பட்டு இன்றைக்கி பார்க்கிங் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் பார்க்கிங்கை போட்டு உட்காந்தாச்சு. ஸோ இப்போ உடம்பு பாருங்க, ஃபோன் வந்துருச்சு. இங்கே தான் லைனாக வண்டி நிற்கும். ஸோ மேடம் வந்துட்டாங்களா வெளில, ஸோ கூட்டிகிட்டு போவோம் சரிங்களா. கைஸ், ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு. இப்போது படுக்க வேண்டியது தான். மேடம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரேஞ்ச் ரோவரில் ஜாமான்லாம் இறக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை ஹாஸ்பிட்டல்லேருந்து காலி பண்ணிட்டு வந்துட்டாங்களான்றது தெரில. நாளைக்கு தான் தெரியும். அந்த டிரைவரை பிடிச்சி கேட்கணும். ஸோ ஜாமான் இறக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் போனோன்னா நானும் மாட்டிப்பேன். ஜாமான் எண்ணெய் இறக்கி விட்ருவான். ஸோ அந்த தலைவலியே வேணாம். ஸோ நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 11:45 ஆக போகுது. முடியல நடந்து வந்தது. தெரியல, ஷூலாம் போட்டு சுற்ற வேண்டியதாக இருக்குது. 20 ரூபாய்க்கு வாங்கினது நல்லா தான் இருக்குது இந்த ஷூ. பட் இதுக்கான சாக்ஸ் வாங்கணும். ஸோ இப்போதைக்கு நம்மள்கிட்ட லூஃபர் ஷாக்ஸ் இருக்குங்களா, லூஃபர் ஷாக்ஸுன்ட்டேன். லூஃபர் ஷாக்ஸு அதுவாக வாங்கினேன். ஸோ அது வந்து என்னோடய பழைய ஷூ ஒன்று இருந்துச்சு, அதுக்கு போட்டு சுற்றினா நல்லா இருந்துச்சு. பட் இந்த ஷூக்கு அந்த ஷாக்ஸு செட் ஆகலை. கட் ஷாக்ஸ் தான் வாங்கணும். ஸோ அதனால் கொஞ்ச நாள் போட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த குளிர் காலத்துக்கு ஷூ தான் கரெக்டாக இருக்கும். பட்டு செருப்பு போட்டு ஓட்ட முடியல. இன்றைக்கி சாயங்காலம் அந்த வண்டி கழுவுறப்பவே முடிஞ்சு போச்சு என் கால். சரியான கூலிங்கு சில்லுன்னு ஏறிடுச்சு. ஸோ இப்போவே காற்றடிக்குது நல்லா. அதனால் ஷூ தான் இதுக்கப்புறம் பெட்டர். காலையிலையும் சரி நைட்டும் சரி. பட் ஆஃப்டர்நூன்லாம் ஓட்டணும்னா செருப்பு தான். ஓகே கைஸ், மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகேங்களா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா. பாய், மீண்டும் நாளை சந்திப்போம்.